Hi friends, நான் உங்க ராஜ். இந்த வீடியோவில் கூகுள் AdSenseல ஐடி வெரிஃபிகேஷன் பேன் கார்டை வச்சு எப்படி ஒரே நாளுக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் கவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் $10 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மெயிலில் யூ நீட் டு வெரிஃபை ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இது போல் வந்தாலே நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம். உங்களோட கூகுள் AdSenseல நீங்கள் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மெயில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு போட்டிருப்பாங்க இந்த மெயிலில். பட் ஆனால் ஆதார் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அந்த பேஜில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓட்டர் ஐடி. ஸோ இதில் கீழே வெரிஃபை நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த வெரிஃபை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. அப்படி இல்லைனாலும் உங்களோட கூகுள் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட இப்படி ஒரு பாப்பப் இருக்கும். ஸோ யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி அண்ட் ஹோல்டு ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்டு ரிலீஸ் பேமெண்ட்னு சொல்லி போட்டிருக்கும். ஸோ அது கீழே ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா கூட அந்த வெரிஃபை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூடவே அந்த யூடியூபோட மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டிருக்கும். ப்ளீஸ் சைன் இன் யுவர் AdSense அக்கௌண்ட் வெரிஃபை ஒரு ஐடென்டிட்டி சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ மெயிலையும் வரும், உங்களுக்கு கூகுள் AdSenseலையும் காமிக்கும், இப்படி யூடியூப் சேனல்லையும் காட்டும். அவங்க அனுப்பியிருக்க மெயிலே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது, அதாவது இந்த கிளார் அடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஜன்னல் ஓரத்தில் வெயிலெல்லாம் வச்சு எடுக்காதீங்க. அதே போல் இந்த 4 கார்னர்ஸும் நல்லா கிளியராக தெரியணும். ஸோ ரொம்ப கிட்ட வச்சு எடுக்காது, கொஞ்சம் ரொம்ப தூரமாக வச்சு எடுக்காதீங்க ஃபோட்டோஸு. ஸோ மீடியமாக வச்சு எடுங்க, தெரியுற மாதிரி கீழே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு எடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடபிளாக இருக்கணும். அதாவது பார்த்தோன்னே நல்லா தெரியணும். அதில் இருக்க பேர், அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா தெரியிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படியே பிளர் ஆகி ரொம்ப தேஞ்சி போய் மங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சரி டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து தான் அப்லோட் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணலாமா, இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாமான்ட்டு. ஸோ எப்படி வேணால் அப்லோட் பண்ணலாம். எல்லாருக்குமே சில இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தான் அப்லோட் பண்ணேன். ஆனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு இருந்துச்சு. பேன் கார்டை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம், அதனால் கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி அதை அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். சரி இருந்தாலும் வேணாம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி ஆகலைன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேன் கார்டு. நான் இப்படி தான் அனுப்புனேன். கீழே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு காலையிலே ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கிற இடமா பார்த்து கிளார் அடிக்காமல் பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ கிட்ட வச்சு எடுத்து பாருங்கள், தூரமாக வச்சு எடுத்து பாருங்கள். எதில் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்குதோ அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமாக 4 கார்னர்ஸும் நல்லா தெரியணும். ஸோ அது ஃபுல்லாக தெரியிற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நம்ம இதை வந்து ஹரிசாண்டலாக எடுக்கணுமா வெர்டிகலாக எடுத்து அப்லோட் பண்ணலாம்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் எடுத்து அப்லோட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து பேன் கார்டு வச்சு தான் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதனால் என்னோட கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் என்னோட பேன் கார்டில் வந்து எப்படி பேர் இருக்கோ அதே போல் கேபிட்டல் லெட்டரில் ஃபுல்லாக எப்படி ஸ்பேஸ் இருக்கோ, எப்படி அப்பா பேர் சேர்த்துருக்கோ அதை அப்படியே நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேமும் நம்ம கூகுள் AdSenseல அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் வந்து கரெக்டாக இருக்கணும். எப்படி ஸ்பேஸ், எப்படி கம்மா, எப்படி என்னென்ன கேபிட்டல் லெட்டரில் இருக்கோ, என்ன எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பேரை கொடுத்து வச்சுக்கணும். அதே போல் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்துலேயும் கரெக்டாக இருக்கிறத பார்த்து கொடுத்து வச்சுக்கணும் AdSense அக்கௌண்ட்டில். அதான் மெயின். அண்ட் நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோ ஓரளவு நார்மலாக கிளியராக இருந்தாலே போதும். அண்ட் அதில் கொடுக்குற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேமாக ஆதார் கார்டில் இருக்கிற பேன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம். அட்ரஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் அந்த அட்ரஸ் தான் வந்து பின் நம்பர் அனுப்புவாங்க. ஸோ வந்து அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெரிஃபை பண்ணுற பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய்டும். நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்அப் மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட் ஆகும்ட்டு. இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு வந்து நாட் அக்செப்டட்னு போட்டிருக்காங்க. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, AdSense அக்கௌண்ட் நேம். அதில் இருக்க டாக்குமெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் இருக்க அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ பின்கோடு, ஸ்டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பேன் கார்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க, இதில் 3 டைம்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும் டாக்குமெண்ட்ஸை, அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாதுன்ட்டு. ஸோ அது உண்மை தான். பட் ஆனால் நம்ம அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம்லேயே நமக்கு எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும்.
ஸோ வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற டைம் வந்து நீங்கள் பகலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆக வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் இல்லை நைட் வந்து ஒரு 8-9 மணிக்காக பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களோட ஒர்க்கிங் டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ்னு வந்துருச்சு. ஸோ இட் மேக் டேக் ஃபியூ டேஸ்னு வந்திருக்கு. உங்களுக்கு மெயில் அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்லாம் வராது, 1 டேயில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அப்படிலாம் மிஞ்சி போனால் இன்னும் 1 டே ஆகும். ஸோ அது வந்து ஓகே காட் இட்னு கொடுத்துக்கோங்க. நான் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு மெயில் வந்துச்சு, கூகுள் ஆட்சன்ஸ் ஐடென்டி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த மெயில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். யுவர் ஐடென்டி ஹாஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சைன் இன் டு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் செட் பிரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச மறுநாளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாப்பப் வந்துருச்சு, அந்த மெயில் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பின் நம்பர் 6 டிஜிட் பின் நம்பர் வந்து நாங்கள் மெயில் பண்ணிட்டோம். அது வந்து உங்களுக்கு 2 to 4 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பின் நம்பர் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ரிசீவ் ஆகிறதுக்கு அப்படின்னு 20-25 டேஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு பின் நம்பர் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இப்படி ஒரு பாப்பப் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை கிளிக் பண்ணால் நம்ம அந்த பின் நம்பர் என்டர் பண்ணிடலாம். ஸோ பின் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி என்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஐடென்டி வெரிஃபிகேஷன் நம்ம இப்படி தான் பண்ணணும். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் அவங்க வந்து பின் நம்பர் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அதே 2 to 4 வீக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் மறக்காமல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்துச்சுன்னா போஸ்ட்மேன் வந்து அந்த நம்பர் கால் பண்ணி சொல்லுவாங்க போஸ்ட் வந்துருக்குன்ட்டு. ஸோ அப்போ இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வந்துருங்க, இதுமாதிரி கூகுள்லேருந்து லெட்டர் வந்து கொடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.